ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் ஒரு பன் தோசை எப்படி பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். பன் தோசை பண்ணுறதுக்கு இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் ரவா போட்டுக்கலாம். அரை டம்ளர் அளவுக்கு புளிக்காத தயிர், தண்ணி விட்டுருக்கேன், அரை கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இது வீடியோவில் ரெக்கார்டு ஆகலை. இது இப்போ இந்த ரவையோட நல்லா தயிர் தண்ணி ரெண்டையும் கலந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ரவா உப்புமான்னு பண்ணோன்னா குழந்தைகளுக்கும் பிடிக்காது, சில பேருக்கு வயத்துக்கும் ஒத்துக்காது. அதுபோல் உள்ளவர்களுக்கு இது போல் வெஜிடபிள்ஸ் சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம். ஒரு பச்சை மிளகாயும் ஒரு அரை இன்ச்சு இஞ்சியும் எடுத்து நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். கட் பண்ணி போட்டால் வாயில் கடிப்படும் உரைக்குங்கிறதுனால ஒரு அரை கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். ஒரு 4 கொத்து கொத்தமல்லியும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இதையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த கேரட் வெங்காயம் வதக்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சம் ஜீரகம். மாவு கம்மிங்கிறதுனால எல்லாமே கம்மியாக போட்டுருக்கேன். இப்போ கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த பருப்பு ரெண்டும் செவந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்தை போட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, ஒரு 2 பெரட்டை பெரட்டினா போகிறோம். எப்படியும் நம்ம இழுப்பு சட்டியில் தான் வாக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அந்த சூட்டில் நின்னா வெங்காயம் வந்துடும். இப்போ இந்த பச்சை மிளகாய் இஞ்சியையும் போட்டுடலாம். போட்டுட்டு கேரட்டையும் அதோடையே போட்டுக்கலாம். கேரட்டை போட்டுட்டு ஒரு பெரட்டை பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் அதிலேயே போட்டுட்டு ஒரு கலரிட்டு எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற ரவா நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. வேணா ஒரு சுற்று மிக்சியில் சுற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா கையாலே இது போல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் சேர்ந்தா மாதிரி இருக்கும். நான் மிக்சியில் போட போகிறதுல கொஞ்சம் தான் இருக்குங்கிறதுனால கையாலே நான் அழுத்தி பிசைஞ்சு விட்டுன்ட்டேன். இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறேன், நல்லா சேர்ந்து வரும் அதுக்காக. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி கலருக்காக தான் போட்டுருக்கேன். வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். காரம் சாப்பிட்றவாளாக இருந்தாக்கா அரை ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி போட்டுக்கலாம். எனக்கு அவ்வளோ காரம் வேண்டாங்கிறதுனால நான் போடலை. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் கேரட்டு எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த காயை போட்டுட்டு அந்த மாவோடு நல்லா கலந்துக்கலாம். இதில் வெஜிடபிள்ஸ்லாம் போடுறதுனால குழந்தைகளுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம், லஞ்ச் பாக்ஸுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். இது இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி. இந்த ஸ்டேஜில் உப்பு போடுமான்னு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நம்ம வாத்து எடுத்துக்க வேண்டியது தான். கொஞ்சம் உப்பு போடல, அதனால் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதுலேயே ஒரு வெங்காய சட்னி அரைச்சிப்போம் தொட்டுக்க. கடலைப்பருப்பு போட்டு சட்னி அரைக்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு மிளகா போட்டுக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம்.
எனக்கு இந்த ஒரு மிளகாயே போதும் காரத்துக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் காரப்பொடி கூட போட்டுக்கலாம். போட்டுக்கிறது இன்னும் நல்ல காரம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கலாம். சின்ன கரண்டிங்கிறதுனால 2 கரண்டி மாவு விட்டுருக்கேன். அது ரொம்ப அகலமாக ஆக்காமல் கொஞ்சம் குண்டாகவே வார்த்துக்கலாம். பெரிய குழி கரண்டியாக இருந்தால் ஒரு கரண்டி விட்டால் போதும். ரொம்ப மாவு விட்டோம்னாலும் உள்ளெல்லாம் வேகாமல் போயிடும். அதனால் திட்டமாக விட்டுக்கோங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து வாரம்லாம் கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு தட்டையாக உள்ள கரண்டி எடுத்து, தோசை திருப்பி வராது. அதனால் இது போல் தட்டையாக உள்ள கரண்டி எடுத்து மெதுவாக ஓரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னாக்கா ஈஸியாக திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா செவக்க விடணும். அப்போ தான் அந்த கரகரப்பாக இருக்கும், இல்லாட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் ஒரு 2-3 தடவை திருப்பி விட்டுட்டோம்னாக்க நல்ல கரகரன்னு மேலே கரகரன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கும் அந்த பன் தோசை. உங்களுக்கு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்கோங்க. எங்களுக்கு இது போகிறோங்கிறதுனால நான் 1 ஸ்பூன் தான் விட்டுருக்கேன். இதுக்கே நல்ல கரகரன்னு தான் வந்தது. இது போல் தாளிக்கிற கரண்டிலையும் நம்ம ஒரு கரண்டி விட்டு குண்டு குண்டாக வார்த்து எடுத்துக்கலாம். இது போல் செஞ்சு கொடுக்குறதே குழந்தைகளும் விரும்பி சாப்பிடும். எப்பவும் ஒரே மாதிரி தோசை இட்லின்னு பண்ணாமல் இது போல் செஞ்சு கொடுக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சு வேக விடணும். அப்போ தான் நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் வெந்து மேலே நல்லா கரகரன்னு இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஒட்டிட்டு இந்த கரண்டியில் வாக்கும்போது, அதுவே இரும்பு கரண்டியாக இருந்ததுனாக்கா அடியில் நல்ல வெயிட் இருக்கும், அதனால் ஒட்டாத வரும். ஸ்டவ்வையும் இதுக்கு மேலே சிம்மில் வைக்க முடியல. அதனால் நான் 1-2 வார்த்துட்டு இழுப்பு சட்டியிலேயே வார்த்துட்டேன். உங்களுக்கு இழுப்ப கரண்டியாக இருந்ததுனாக்கா நல்லா ஒட்டாமல் ஈஸியாக வரும். முதல்ல ஃபஸ்ட்டு இல்பகரண்டியில் விட்டு வாக்கிறத தான் கொஞ்சம் அடியில் பிடிச்சிருந்து எடுக்க வராமல் இருந்தது. அதுக்கப்புறமா 1-2 வார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. அதனால் நீங்கள் உங்களுக்கு எது சௌகரியமோ இல்லை வார்த்துக்கோங்க. எதில் வார்த்தாலும் ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு தான் இது கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும், அது கொஞ்சம் சட்டையாக இருக்கும். இழுப்பு சட்டியில் வாக்கிறதே ரொம்பவே ஈஸியாக வந்தது. அதனால் அது நல்ல திக்காக இருக்கிறதுனால பாட்டம், அதனால் ஈஸியாக வந்து அழகாக எடுக்க வந்தது. உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதில் வாசிக்கணும். திடீர்னு கெஸ்ட்டு வரா, கையில் மாவும் இல்லை அப்படின்னாக்கா நம்ம இது போல் செஞ்சு கொடுத்தோன்னா வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா சாஃப்டான பன் தோசை. இதெல்லாம் வந்து 2 இழுப்பு சட்டியில் விட்டது. இது வந்து இழுப்ப கரண்டியில் விட்டேன். சூப்பரான பன் தோசை. குழந்தைகளுக்கு இதை ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். உள்ளே எவ்வளோ சாஃப்டான எண்ணெய் இருக்குது பாருங்கள். இந்த பன் தோசைக்கு வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி எது வேணால் தொட்டுக்கலாம். இதில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால அப்படியே கூட சாப்பிட்டுடலாம். ஒரு மிளகா அப்படியே தொட்டுண்டு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.